ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா உளுந்து போடுறோம். உளுந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் லேசாக வதக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கடலைப்பருப்பு, இப்போ என்ன பண்ணுறோன்னா நல்லா வறுந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ஆகிட்டு, அப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த கடாயை எடுத்து நம்ம இந்த பிளேட்டில் கொஞ்சம் வச்சுருவோம். அதுக்கப்புறம் என்னென்னா நமக்கு தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு வத்தல், உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் வந்து உரப்பு சேர்த்துக்கலாம். சரி, இப்போ நல்லா கொஞ்சம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் சவுச்சவ் இருக்கு, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சவுச்சவை வந்து எடுத்து நம்ம போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இப்படி வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த சௌசௌ சட்னி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் எதுக்குனாலுமே நீங்கள் சாப்பிட்லாம். இது வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு. சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அடுத்து நமக்கு தேவையான கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம கட் பண்ண ஆனியன் இருக்குல்ல, ஆனியனை கொஞ்சம் போட்டு வதக்கணும். ஆனியன் எப்போவுமே ஆனியன் வதக்கும் போது நீங்கள் உப்பு சேர்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நல்லா வதங்காது. அதனால நீங்கள் தக்காளி கூட தான் உப்பு சேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் நல்லா வதங்கணும். அப்போனா இந்த எசன்ஸ் இறங்க நம்மளோட சட்னிஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம நல்லா வதக்கிட்டோம். நம்ம வதங்கினோன்னே என்ன பண்ணணும், மறுபடியும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடணும். நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி போடுறோம். தக்காளி மல்லிச்செடி எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, லேசாக எண்ணெய், நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா தக்காளி நல்லா வதங்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா எப்பயும் போகிற பிளேட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு காய்ச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா கருவேப்பிலை, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ நம்ம சட்னியை வந்து டேஸ்ட் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா நம்ம பார்பி சேனல் க்யூட் மைண்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.